ரியாக்ட் ஆகும். ஸோ, அப்ப அந்த மாரிலாம் நம்ம என்ன பார்த்தோம்? நம்போ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது? சாரா நவீஷா? சாரா அப்பா நவீஷா? ஓகே. கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து பிரைமரி ஆல்கஹால் எனக்கு எப்படி கிடைக்கும்? சாரா நவீஷா? எத்தனாவது பிரியதர்ஷினி உனக்கு ஞாபகம் இருக்காடா? பிரியதர்ஷினி? ஓகே. கலைக்கோவன்? அக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா? கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து எப்படி நம்ம இத ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத? RMGX பண்ணுங்கக்கா. ஓகே. அது RMGX நம்ம ஆட் பண்றோம்டா ஆல்டிஹைட்ல. ஸோ, இப்ப இந்த RMGX நான் இந்த மாரி ஆல்டிஹைட்ல ஆட் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும்னு கேட்கிறேன். ஆட் ஆகும்க்கா. அப்புறம் அந்த ஆல்கேன் குரூப்பும் ஆட் ஆகும்க்கா. ஓகே. ஸோ, இப்ப இங்க பாரேன். இது வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மெத்தனால். கரெக்ட்டா? நான் இங்க என்ன ஆமாக்கா. பண்றேன், இதுக்கு இந்த Rக்கு பதிலா நான் CH3 எடுத்திருக்கேன். இப்படி இருக்கு. கரெக்ட்டா? ஸோ, இப்ப இங்க பாருங்க. ஓகேவா? இது கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எனக்கு எப்பவுமே என்ன பண்ணும்? R- தானே குடுக்கும். ஸோ, இப்ப இந்த R- என்ன ஆகுது அப்படின்னா, இது 2த்துக்கும் போலர்னால இது பிளஸ் ஆகும். இது மைனஸ் ஆகவும் போகுது. இப்ப இந்த R- என்ன ஆகுது? இந்த கார்பன் பாசிட்டிவ்ல போய் அட்டாச் ஆகுது. ஸோ, அப்ப என்ன ஆகும்? ஓகேவா? எம்ஜிஎக்ஸ் பிளஸ்ஸா இந்த எம்ஜிஎக்ஸ் பிளஸ் ஆகி என்ன அப்படின்னா, இந்த O- கூட அட்டாச் ஆயிரும். இப்ப நான் ஹைட்ரேஷன் பண்றப்போ எனக்கு என்ன ஆகிரும்? இந்த பாண்டுக்கு பதிலா எனக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆயிரும். ஸோ, அப்போ HCOH ஹைட்ரஜன் அண்ட் R. ஸோ, இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இங்க வந்து இந்த R என்னது? நான் CH3ன்னு போட்டிருந்தேனா? ஸோ, அப்போ எனக்கு 1 டிகிரி ஆல்கஹால் எனக்கு எங்க இருந்து கிடைக்குது? மெத்தனால்ல இருந்து கிடைக்குது. விஷ்ணுஜா இது புரியுதா? அக்கா இன்னொரு டைம் சொல்லுங்க அக்கா. ஓகே. ஸோ, இப்ப இங்க பாரு. இதுதானே உனக்கு ஆல்டிஹைட் கரெக்ட்டா? ஸோ, இது என்னது இது? இது மெத்தனால்டிஹைட். கலைக்கோவன் இப்ப ஞாபகம் இருக்கா? கலைக்கோவன் அக்கா இப்ப ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நடத்துனது? கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுக்கா. ஞாபகம் இல்லையா? இங்க பாருடா. ஃபர்ஸ்ட் RMGX என்ன ஆகும்? R- அண்ட் MgX+ குடுக்குதா? இந்த R- என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கார்பன் பாசிட்டிவ் கிட்ட போய் அட்டாச் ஆயிக்குது. இந்த MgX என்ன பண்ணுது? இங்க அட்டாச் ஆயிக்குது. இப்போ இத நான் என்ன பண்றேன்? வாட்டர வச்சு நான் ஹைட்ரேஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இவங்க போய் அட்டாச் ஆயிரட்டும். அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? HCr O- அண்ட் ஹைட்ரஜன் இருக்கா? இந்த MgX+ வந்து இங்க அட்டாக் ஆகுது. அப்ப என்ன ஆகுது? HCr ஹைட்ரஜன் O- MgX+. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹைட்ரேஷன் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்? HCHR OH H3O+ என்னது? H+ அண்ட் OH-. ஓகேவா? இந்த OH- போகி இந்த MgX கூட அட்டாச் ஆயிக்குது. பிளஸ் MgOHX. ஸோ, இப்போ இங்க ஆல்கஹாலுக்கு பக்கத்துல ஒரு கார்பன் இருக்கா? இந்த கார்பன் பாருங்க, இந்த R குரூப் கூட ஒரே ஒரு தடவை தான் அட்டாச் ஆயிருக்கு. மிச்ச சைடுல ஹைட்ரஜன் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ, இப்போ இது என்ன ஆல்கஹால் அப்படின்னா 1 டிகிரி. இப்ப புரியுதாடா? விஷ்ணுஜா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ பிரைமரி ஆல்கஹால் என்ன பார்த்தோம்? மெத்தனால்ல இருந்து நம்ம பிரைமரி ஆல்கஹால ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, செகண்டரி ஆல்கஹால நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றதுக்கு நான் என்ன பண்றேன்? செகண்டரி
இந்த மாதிரி ஒரு ஆல்டிஹைடு எடுக்கிறேன். எத்தனை ஆல்டிஹைடு எடுக்கிறேன்? ஓகேவா? ஒரே ஒரு கார்பன் மட்டும் இல்லாம மோர் தேன் 1 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ எடுக்கிறேன். ஓகேவா? ஒரே ஒரு கார்பன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எப்பவுமே ஆல்கஹால் தான் குடுக்கும். எனக்கு மோர் தேன் 1 கார்பன் இந்த ஆல்டிஹைட்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அப்ப என்ன குடுக்கும்? செகண்டரி ஆல்கஹால் குடுக்கும். இப்ப நான் இத எடுக்கிறேனா, இப்ப என்ன ஆகும்? CH3 C+O- ஹைட்ரஜனா பிரியுமா? இந்த R- போகி இந்த கார்பன் கிட்டயும் இந்த NGX போகி இங்கே அட்டாக் ஆகும். ஷைடா இது புரியுதா? ஷைடா புரியுதுக்கா. ம். இப்போ என்ன பண்ணுங்க அகைன் ஒரு ஹைட்ரோலிசிஸ் பண்ணுங்க. அதாவது H+ and OH- ஆட் பண்ணுங்க. என்ன நடக்கும் இப்போ இங்க? ஓகேவா? சோ இப்ப இந்த ஆல்கஹால் கூட அட்டாச் ஆயிருக்க கார்பன் என்னது? இந்த கார்பன் தான். கரெக்ட்டா? சோ இப்ப இந்த கார்பனுக்கு பக்கத்துல CH3 குரூப் 1 இந்த R குரூப் இதுவும் என்னது? ஒரு அல்கைல் குரூப். அப்ப மொத்தமா எனக்கு இது எத்தனை இந்த கார்பன் வந்து 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அதனால இது என்ன ஆல்கஹால்? 2 டிகிரி ஆல்கஹால். ஓகேவா? இப்போ என்னது அப்படின்னா கீட்டோன் பாக்குறப்போ கீட்டோன்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ இதே மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? இப்ப ஹைட்ரோலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? அண்ட் OH. இது என்ன ஆல்கஹால்னு பாருங்க, டெரிஷியரி ஆல்கஹால். அப்போ நான் வெறும் மெத்தனால்டிஹைட் மட்டும் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? வெறும் மெத்தனால்டிஹைட் வச்சு எனக்கு 1 டிகிரி ஆல்கஹால். இது இல்லாம மோர் தேன் 1 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது? எத்தனால்டிஹைட் இல்ல புரோப்பனால்டிஹைட் அந்த மாதிரி மோர் தேன் 1 கார்பன் அப்படின்னா அது எனக்கு என்ன கிடைக்குது? செகண்டரி ஆல்கஹால் கிடைக்குது. கீட்டோன்னா எனக்கு டெரிஷியரி ஆல்கஹால் கிடைக்குது. கலைக்கோன் இப்ப ஞாபகம் இருக்காது? அகிலன் அக்கா இப்ப ஞாபகம் இருக்கா? ஞாபகம்லாம் இருக்குங்கக்கா. ஓகே ஓகேடா. ம் ஓகே. அடுத்து வேற என்ன ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டரிஃபிகேஷன் பார்த்தோம். எஸ்டரிஃபிகேஷன்ல என்ன பண்ணுவோம்? நம்ம ஆல்கஹாலையும் ஆசிடையும் வச்சு என்ன நடக்கும் அப்படின்றதா என்னது எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். இங்க ஒரு ஆசிட் இருக்குமா? இந்த சைடு ஒரு ஆல்கஹால் இருக்குமா? நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இத வந்து நான் O12 எழுதுறேன். ஏன்னா இந்த இந்த ஆக்சிஜனும் இந்த ஆக்சிஜனும் டிஃப்ரெண்ட் அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 2 ஆல்கஹால்ல இருந்தும் இங்க O இருக்கா? இங்க ஹைட்ரஜன், இங்க R இருக்கு. H2O ரிமூவ் பண்ணிருங்க. H2O எடுத்துட்டு இது 2யும் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? R C டபுள் பாண்ட் O ORன்னு வரும். பிளஸ் H2Oல இந்த ஆக்சிஜன் இருக்கும். ஓகேவா? சோ அப்போ இந்த ஹைட்ரஜன் H2Oல இருக்கக்கூடிய OH- எங்க இருந்து வருது? ஆசிட்ல இருந்து வருது. ஹைட்ரஜன் ஓகேவா? இந்த ஹைட்ரஜன் எங்க இருந்து வருது? ஆல்கஹால்ல இருந்து வருது. நீங்க என்ன பண்ணிக்கணும்? எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் அப்போ இதை எழுதி இப்படி போட்டுட்டு இந்த H2Oவை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? விஷ்ணுஜா இது ஓகேவா? அக்கா இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆசிட் கரெக்டா? சோ நீங்க என்ன பண்றீங்க? ஆசிடையும் ஆல்கஹாலையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்டர் கிடைக்கும். இதுதான் எஸ்டர். சோ இப்ப இந்த எஸ்டரை நீங்க பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆசிட்ல இருந்து இருக்கிற OH எலிமினேட் பண்ணிட்டு அதே மாதிரி ஆல்கஹால்ல இருக்க ஹைட்ரஜன் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? எஸ்டர் கிடைச்சிரும். இப்போ புரியுதா? புரியுதுக்கா. விஷ்ணுஜா, கனகலட்சுமி புரிஞ்சதுக்கா. ஓகே. இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா
ஆல்கஹாலுடைய இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கலாம். ஓகே. நீங்க எல்லாரும் என்ன படிச்சிருப்பீங்க அப்டின்னா, இந்த டெஸ்ட் படிச்சிருப்பீங்க. லூகாஸ் டெஸ்ட் உங்களுடைய ஹாலோ அல்கேன் சாப்டர்ல. ஸோ, அப்ப அந்த டெஸ்ட்ட ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இது நம்ம பார்க்குறது எல்லாமே என்னது அப்டின்னா, ஆல்கஹால்ஸ் வந்து ஒண்ணு கூட நம்ம எப்படி ரியாக்ட் ஆகுது அப்டின்றத தான் இப்ப ஃபுல்லாவே பார்க்க போறோம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஆல்கஹால்ஸ் வந்து ஒவ்வொரு ரியேஜென்ட் இல்ல ஒவ்வொரு இது கூட எப்படி ஆக்ட் ஆகுது அப்டின்றது தான் நம்ம என்ன பார்க்க போறோம்? இனிமே ஃபுல்லாவே பார்க்க போறோம். கொஞ்ச நேரம் இது அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஆம், கனகலட்சுமி, அக்கா லூகாஸ் ரியேஜென்ட் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காடா? அந்த ரீஏஜென்ட் மட்டும் தெரியும். ஓகே. அது என்ன பண்ணும்னு தெரியாதா? தெரியாது. ஓகே. கலைக்கோவன் உனக்கு? கலைக்கோவன், அக்கா லூகாஸ் ரியேஜென்ட் என்ன பண்ணும்னு தெரியுமா? ஆ? தெரியுமாடா? அகிலன், அக்கா உனக்கு லூகாஸ் ரியேஜென்ட்? அக்கா அது வந்து டிகிரி ஆஃப் ஆல்கஹால் ஐடென்டிஃபை பண்றதுக்காகக்கா. ஓகே சூப்பர். அது என்ன பண்ணும் ஞாபகம் இருக்கா? அது வந்து டேபிலிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுங்கக்கா. ஆ? டேபிலிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுங்கக்கா. ஓகே, ஓகே. அது ஆ, வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து அந்த 3 டிகிரி 2 டிகிரின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம்க்கா. ஓகேடா சூப்பர். ஸோ இப்ப இங்க என்ன நடக்கும் அப்டின்னா, இது என்னுடைய பாண்ட் கரெக்ட்டா? ROH பாண்ட். கரெக்ட்டா? ஸோ இப்ப இந்த ROH பிரேக் ஆகி எனக்கு என்ன ஆகுது அப்டின்னா, இந்த சைட்லேருந்து Cl என்ன ஆகுது? அட்டாச் ஆகுது. அதாவது எனக்கு இப்டி அட்டாச் ஆகுது. ஸோ இப்ப என்ன நடக்குது இங்க? CH3 C C2H5 ஹைட்ரஜன் அண்ட் Cl. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இது என்னது இது எனக்கு? செகண்டரி குளோரைடு. ஓகேவா? செகண்டரி ஹாலைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இந்த மாரி எனக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, லூகாஸ் ரியேஜென்ட்ட ஒரு ஆல்கஹால்ல ஆட் பண்றப்போ, எனக்கு என்ன ஆகும்? இந்த OH வந்து குளோரினா என்ன ஆகுது? ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ அதுதான் என்னது அப்டின்னா, இந்த ப்ராசஸ்ல நடக்குது. ஸோ இப்போ நான் எப்படி லூகாஸ் ரியேஜென்ட் எப்படி என்ன பண்ணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாரி நான் 3 இது எடுத்திருக்கேன்ட்டு வச்சுக்கோங்களேன். 3 ஒரு டெஸ்ட் டியூப். இந்த மாரி நான் 3 வச்சிருக்கேன். இந்த சைடு என்கிட்ட ஏதோ ஒரு ஆல்கஹால் இருக்கு. எனக்கு பிரைமரியா, செகண்டரியான்னு தெரியல. அதே மாரி இந்த சைடும் என்கிட்ட பிரைமரியா, செகண்டரியான்னு தெரியல. இதுவும் எனக்கு பிரைமரியா, செகண்டரியா, டெரிஷரியா அப்படின்னு எனக்கு இந்த சைடும் தெரியல. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லூகாஸ் ரியேஜென்ட்ட 3 இதுலயும் ஜிங்க் குளோரைட நான் 3 இதுலயும் ஆட் பண்றேன். ஓகேவா? ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இங்க ஒரு மாரி ஒயிட் கலர்ல ஒரு டர்பிடிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுல எதுல வந்து டர்பிடிட்டி சீக்கிரமா ஃபார்ம் ஆகுதோ, இங்க வந்து ஒரு 1 மினிட்லயே ஃபார்ம் ஆயிடும். அடுத்து உள்ள செகண்டரி ஆல்கஹால்ல வந்து ஒரு 10 மினிட் எடுத்துக்கும். பிரைமரி ஆல்கஹால்ல ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கும். ஓகேவா? டெரிஷரி ஆல்கஹால்ல என்ன ஆகுது? டர்பிடிட்டி அதாவது இந்த மாரி ஒரு கலர் என்ன ஆகுது? சீக்கிரமாவே ஃபார்ம் ஆகிடுது. அப்படிதான் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து டெரிஷரி ஆல்கஹால், இது வந்து செகண்டரி, இது வந்து 1 டிகிரின்னு கண்டுபிடிக்கலாம். புரியுதா? கனகலட்சுமி இப்போ புரியுதா? புரியுதுக்கா. ம். சோ இதுதான் என்னது? லூகாஸ் ரியேஜென்ட் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்கஹாலுடைய டிகிரிய தெரிஞ்சுக்க. டெரிஷரியா இருந்துச்சுன்னா சீக்கிரமா எனக்கு டர்பிடிட்டி குடுக்கும். அதுக்கப்புறமா செகண்டரி, அதுக்கப்புறமா தான் என்னது? பிரைமரி. ஓகேவா? சோ இப்ப இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த Cl என்னது? ஒரு ஹாலைட்ஸ். ஓகேவா? இந்த ஹாலைடு என்ன ஆகுது? அட்டாக் ஆகுது. இப்ப புரியுதாடா? ஓகே. அடுத்து என்ன பார்க்கலாம் அப்டின்னா, ஆல்கஹால்ஸ் உடைய ரிடக்ஷன் பார்க்கலாம். அதாவது எப்படி வந்து எனக்கு ஆல்கஹால்லேருந்து
எனக்கு அல்கேன்ஸ் கிடைக்குது. எப்படி? ஒரு ஆல்கஹால்ல இருந்து எனக்கு அல்கேன் கிடைக்குது அப்படின்றதுக்கு நான் என்ன பார்க்கலாம்? நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்றேன்? C2H5OH எடுத்திருக்கேன் பிளஸ் 2HI. ஸோ இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹைட்ரஜன் அயோடைடு இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் ரியாக்ஷன். இப்ப நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாம் என்னது? ROH பாண்ட் வந்து எப்படி எனக்கு க்ளீவ் ஆகி, அதாவது உடைஞ்சு எனக்கு வெவ்வேறு காம்பவுண்ட் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது தான் எஸ்டரிஃபிகேஷன் பார்த்தோம். அப்புறம் லூகாஸ் ரியேஜென்ட் அத மாதிரிலாம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆல்கஹாலுடைய ரிடக்ஷன் மெக்கானிசம், அதாவது ஆல்கஹால்ல இருந்து நான் எப்படி எனக்கு அல்கேன்ஸை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதுக்கெல்லாம் இந்த ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்றத பாருங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்? C2H5OH plus 2HI ரெட் பாஸ்பரஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜன் அயோடைடு என்னது அப்படின்னா இட் இஸ் a ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஹைட்ரஜன் அயோடைடு என்னது? பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி, ஓகே. கலைக்கோவன், அக்கா. லூகாஸ் ஏஜென்ட் புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. ஸோ இப்போ இங்க ஹைட்ரஜன் அயோடைடு என்னது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னது? தன்னை மிச்சவங்களை ஆக்சிடைஸ் பண்ணி தனக்கு தானே ரெடியூஸ் ஆகிக்கிறது. ஓகேவா? மிச்சவங்களை வந்து ஆக்சிஜன் ஆட் பண்ணி தனக்கு தானே ரெடியூஸ் ஆகிக்கிறது. அதுதான் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆல்கஹால் என்ன பண்ணுது அப்படின்னா அல்கேன்ஸா கன்வெர்ட் ஆகுது. எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க C2H5OH பிளஸ் 2HI. நான் என்ன சொல்லியிருந்தேன்? இந்த ஹைட்ரஜன் அயோடைடு வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேனா, இதுக்கு பக்கத்துல எனக்கு இது யார ஆட் பண்றா? ரெட் பாஸ்பரஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் HIன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெட் பாஸ்பரஸ், அதாவது ஒரு ரெட் பாஸ்பரஸ் டியூப், அந்த மாதிரி ஒரு டியூப்ல நான் என்ன பண்றேன்? ஆல்கஹாலையும் அயோடைடையும் நான் ஆட் பண்றப்போ, ஹைட்ரஜன் அயோடைடையும் ஆட் பண்றப்போ எனக்கு இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி ஒரே ஒரு OH இருக்கு. இப்போ என்ன ஆகும் அப்படின்றத பாருங்க. எனக்கு இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு OH இருக்கு. கரெக்டா? சோ இப்ப இங்க எத்தனை எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன் இருக்கு. சோ அப்போ ஒரு ஆல்கஹால்ல ரெட் பாஸ்பரஸ் நம்ம ஆட் பண்ணாலே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு அல்கேன் கிடைக்கும். இங்க இருந்து இருக்கிற OH என்ன பண்ணிரும்? இங்க என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் அயோடைடு நான் 2 மோல்ஸ் எடுத்திருக்கேன். கரெக்டா? அதாவது ஒரு HI இன்னொரு HI. சோ அப்போ இதுல இருந்து ஒரு H பிளஸ் என்ன பண்ணிரும்? இந்த C2H5 கூட சேர்ந்து எனக்கு C2H6 மாறிடும். இங்க இருக்க இந்த OHம் இன்னொரு ஹைட்ரஜனும் சேர்ந்து எனக்கு என்ன பண்ணிரும்? H2O மாறிடும். ஓகேவா? இந்த அயோடினும் சேர்ந்து எனக்கு I2 மாறிடும். ஓகேவா? இதுதான் என்ன சொல்றாங்க, ஒரு ஆல்கஹால்ல இருந்து நான் என்ன பண்ணிட்டு வரேன்? ஒரு அல்கேனா மாத்துறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெட் பாஸ்பரஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் HI வந்து ரியேஜென்ட்டா யூஸ் பண்றேன். இது புரியுதா? அகிலன், இது புரியுதா? இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. ஓகேடா, இங்க பாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ROH ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்க. சோ இப்ப இந்த ஆல்கஹாலை நீ என்ன பண்ற? 2 moles of HI ஹைட்ரஜன் அயோடைடு கூட ஆட் பண்றப்போ உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அல்கேன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சோ இப்ப இங்க பாரு, இந்த கார்பன் கிட்ட சாரி இந்த ஆல்கஹால் கிட்ட எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன் இருக்கு. சோ அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னா 2 கார்பன் இருக்கிறதுனால இது என்ன பண்ணும்? ஈத்தேனை வந்து ஃபார்ம் பண்ணும். ஈத்தேனை ஃபார்ம் பண்றதுக்கு அதுக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் எக்ஸ்ட்ரா வேணும். சோ இப்ப அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணிக்கும்? இந்த 2 மோல்ஸ் ஆஃப் HIல இருந்து ஒரு ஹைட்ரஜனை இங்க இருந்து எடுத்துக்கும். 1 மோல் ஆஃப் HIல இந்த OH இருக்கு பத்தியா, அது வந்து இந்த ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகி 2 பேரும் சேர்ந்து வாட்டரை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த 2 அயோடினும் சேர்ந்து I2 ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ புரியுதாடா? இது வந்து ஃப்ரீ ராடிக்கல் மெக்கானிசம் மூலமா ஆக்சுவலி நடக்கும். புரிஞ்சுதுங்கக்கா. ஓகேடா, சூப்பர். அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா PCl5. கலைக்கோவன், அக்கா. அல்கைன்ஸ் வந்து சாரி ஆல்கஹாலை வந்து நான் HI கூட ஆட் பண்ணா எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குமா? ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குமா?
ரிடக்ஷன். ஓகே. ரிடக்ஷன்ல என்ன நடக்கும் HIல? ரிடக்ஷன்ல என்னடா நடக்கும்? ம். ஸோ இப்போ ரிடக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்கஹால்ஸ் என்ன ஆகுது? எனக்கு அல்கேனா மாறுது. அதுதான் என்ன நடக்கும்? ரிடக்ஷன்ல எனக்கு நடக்கிறது. இப்போ புரியுதா? கலைக்கோவன்? திரும்ப சொல்லுங்கக்கா. ஓகே. ஆ? இல்லக்கா புரியல. புரியலையா? இங்க பாரு. இங்க எனக்கு ஒரு ஆல்கஹால் இருக்கா? ஸோ நான் ஹைட்ரஜன் அயோடைடு என்னது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அது என்ன பண்ணிடுது? இந்த ஆல்கஹால ரெடியூஸ் பண்ணி அல்கேன்ஸா என்ன பண்ணுது அப்படின்னா மாத்துது. ஓகேவா? அதுதான் இந்த மொத்த ரியாக்ஷன்லயுமே நடக்கிறது. ஆல்கஹால்ஸை ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ணுது? அல்கேன் அதாவது ஈத்தேனா மாத்துது. ஓகேவா? இப்போ புரியுதா? அதுதான் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ரிடக்ஷன் என்ன ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னா, ஆல்கஹால் வந்து அல்கேனா மாறுது. அதுதான் என்னது அப்படின்னா ரிடக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ புரியுதாடா? புரியுது. ஓகே. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆல்கஹால் கூட நம்ம என்ன ஆட் பண்றோம்? பெஸ்ட் மெத்தட் ஆஃப் பிரிப்பேரிங் அல்கைல் ஹாலைட். ஸோ அது என்னது அப்படின்னா, ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்கேன். நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ஆல்கஹால்ல வந்து ஜிங்க் குளோரைடு ஆட் பண்ணா எனக்கு டெரிஷரி, செகண்டரி அந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? பட் அது பெஸ்ட் மெத்தட் அப்படியா? அப்படின்னா இல்ல. அதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, SOCl2 யூஸ் பண்றோம். விஷ்ணுஜா? அக்கா. லாஸ்டா நடத்துனது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. நம்ம என்ன ஆட் பண்றோம்? இந்த அல்கைல் ஹாலைட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக SOCl2 ஆட் பண்றோம். இந்த SOCl2 தான் என்னது எனக்கு? தயனால் குளோரைடு. ஸோ இப்போ இந்த தயனால் குளோரைடு ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த OH வந்து வெளியில போயிட்டு அதுக்கு பதிலா என்ன ஆகும்? இந்த Cl2 வந்து அட்டாக் ஆகும். பிளஸ் இங்கேருந்து ஒரு ஆக்சிஜன் போகி SO2ட்டையும் அண்ட் ஒரு ஹைட்ரஜன் போகி மிச்சம் இருக்க Cl கிட்டயும் அட்டாச் ஆகி SO2 பிளஸ் HCl கொடுக்குது. அப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு அல்கைல் ஹாலைட், ஒரு SO2 and ஒரு HCl. இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டார்சன்ஸ் மெத்தட். ஸோ ஓகேக்கா, நீங்க சொல்றீங்க நம்ம ஹாலைட் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம இதுலயும் பார்த்தோம், ஜிங்க் குளோரைட்லயும் பார்த்தோம். பட் இதுல மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்க எனக்கு என்ன ஆகுது? SO2 and HCl. ஓகேவா? அது ரெண்டுமே என்னது? கேஸ். கரெக்டா? இது ரெண்டுமே என்னது? கேஸ். ஸோ அதனால இது என்ன ஆகிரும் அப்படின்னா ஈஸியா அந்த கண்டெய்னரை விட்டு வெளியில போயிடும். அதனாலதான் இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு நம்ம அல்கைல் ஹாலைட் எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்? SOCl2ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஷைடா இப்ப புரியுதா இது? புரியுதுக்கா. ஓகே. இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. கலைக்கோவன், அகிலன், அக்கா. இந்த கொஸ்டின் எல்லாம் ட்ரை பண்ணி எனக்கு உங்க ஆன்சரை பிரசன்ட் பண்ணுங்க. ஓகேங்க. ஓகே. இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்றத எழுதுங்க. கனகலட்சுமி, ஷைடா, விஷ்ணுஜா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. அக்கா போட்டாச்சுங்கக்கா. ஓகேடா. ஸோ இப்போ இதுல என்ன கேஸ் வெளியில வரும்? அகிலன், அக்கா. என்ன கேஸ் தான் வெளியில வரும் இந்த ரியாக்ஷன்ல? SO2 HClங்கக்கா. ஓகே. எதனால இது பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்? ஏன்னா அது ரெண்டும் கேஸா வெளியே போறப்ப வெளியில fuse போறதுனால அது ஆகுது. என்னது? பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா C2H5Cl ஒரு குளோரின் பிளஸ்
CO2 சாரி SO2 பிளஸ் HCl. ஓகேவா? இதுதான் இந்த 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 மாதிரி நம்ம SOCl2 ஆட் பண்ற ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்னது? டார்சன்ஸ் ரியாக்ஷன் இல்ல டார்சன்ஸ் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஆல்கஹாலுடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது ஹைட்ரஜன் OH எப்படி உடையுது, எப்படி வந்து உடைஞ்சு எனக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிதான் நம்ம இந்த சாப்டர்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் பத்தி டீடைலா பார்க்க போறோம். இதை நம்ம முன்னாடியே நிறைய சாப்டர்ல பார்த்திருப்போம், பட் நான் ரிவிஷன் பண்ணிட்டு போறேன். ஓகேவா? Dehydrations of alcohols. என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஆல்கஹாலிக் குரூப் எடுத்திருக்கேன். RCHOH CH2. இந்த சைடு நான் என்ன பண்றேன் அப்படின்னா H2SO4 இதை நான் ஹீட் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சோ இப்போ இங்க என்ன ஆகுது, கான்சென்ட்ரேட்டட் H2SO4 கரெக்டா? இது சோ இப்போ H2SO4 ஆக்சுவலி என்னது, ஒரு ஆசிட். சோ இப்போ ஆசிட் எனக்கு எப்பவுமே என்ன கொடுக்கும், H+ தானே கொடுக்கும். சோ அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட இங்க பாருங்க, எலக்ட்ரான் வந்து ரொம்ப நிறைய இருக்கு. ஆனா இந்த ஹைட்ரஜன் கிட்ட ரொம்ப கம்மியா இருக்க தொட்டு ஹைட்ரஜன் போகி இந்த ஆக்சிஜன் கூட என்ன ஆகுது, ரியாக்ட் ஆகுது. அப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா RCH+ CH2 இந்த மாதிரி ஒரு ஒரு அல்கீன், அதாவது ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ரியாக்ஷன்ல கார்போகேட்டையான் இருந்தாலுமே அது என்னது, ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள் ரியாக்ஷன். சோ இப்ப இது ஸ்டெபிலிட்டி படுத்துறதுக்காக, அதாவது இந்த மொத்த ரியாக்ஷனை எனக்கு ஸ்டெபிலிட்டி படுத்துறதுக்காக, ஸ்டேபிள் ஆக்குறதுனால இந்த கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பனுக்கு தன்னுடைய பாண்டை கொடுக்கும். சோ அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன நடக்கும், அல்கீன் என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். கலைக்கோவன் இது புரிஞ்சதா இல்ல இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணவா? அக்கா ஆ சொல்லுங்கடா எனக்கு புரியும் கனகலட்சுமி. தெரியும்க்கா. சொல்லுடா சொல்லுடா அகிலன். அகிலன் புரிஞ்சதா? இது புரிஞ்சதுன்னா ரியாக்ஷன் கொடுங்க, இல்ல இன்னொரு தடவை சொல்லணும்னா அக்கா சொல்லலாம். பிரேக் ஆகி கேக்குக்கா. புரியல. பிரேக் ஆகி கேக்குதா? ஓகே ஆமாக்கா. ஓகே. சாரா நபீஷா, சாரா நபீஷா, அக்கா. உங்களுக்கு அதே இஷ்யூ இருக்கா? பிரேக் ஆகி கேக்குதா? ஆமா அக்கா. ஓகேடா. ஓகே. இப்போ கலைக்கோவன் இது புரிஞ்சதா? கலைக்கோவன் சரி ஓகேடா, நான் கொஞ்சம் அக்கா நெட்வொர்க். ஸ்கிரீன் தெரியலக்கா. என்னது, இன்னும் ஒரு தடவை சொல்லவா? வாய்ஸும் பிரேக் ஆகுதுக்கா. ஓகேடா. இப்போ கேக்குதா? இப்போ அகிலன் அக்கா சொல்லுடா. இப்போ கேக்குதா வாய்ஸ்? இப்ப கேக்குதுங்க. உங்க எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குதுன்னா ரியாக்ஷன் கொடுங்க, இல்லைன்னா நான் ஒரு 2 மினிட்ஸ்ல நான் ஜாயின் பண்றேன். கேக்குதா உங்க எல்லாருக்கும்? பிரியதர்ஷினி ஓகே ஓகே சூப்பர். சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து டீஹைட்ரேஷன் என்ன நடக்குதுன்னு புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிப்பீங்க, டீஹைட்ரேஷன்னா என்னது அப்படின்னா நீங்க சில பேர் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டான் வெயில் காலத்துல அப்படின்னா அது எதனாலன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டீஹைட்ரேஷன் மூலமாவும் சொல்லுவாங்க.
டீஹைட்ரேஷன் எதனால அப்படின்னா உடம்புல தண்ணி பத்தாம இருக்கிறதோட எனக்கு டீஹைட்ரேஷன் நடக்கும். தண்ணி இல்லாம இருந்தா டீஹைட்ரேஷன் ஆகும். அதே மாதிரி இந்த மாலிகுல்ல இருந்து எனக்கு வாட்டர் மாலிகுல் வெளியில போச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டீஹைட்ரேஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, எனக்கு இந்த கான்சென்ட்ரேட்டட் H2SO4ல இருந்து இருக்கிற ஆசிட்ல இருந்து எனக்கு என்ன ஆகுது, H+ போகி இந்த ஆல்கஹால் OH கிட்ட போகி அட்டாக் ஆகுது. அதுக்கப்புறமா இது என்ன ஆகுது, OH2+ அதை வந்து ஃபார்ம் பண்ணுது. இது என்ன ஆகிரும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிற தொட்டு அது குரூப்பை விட்டு வெளியில போகி இங்க என்ன ஆகிரும், எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிரும். எப்பவுமே கார்பன் கேட்டையானா இருக்கக்கூடாது. ஒரு மாலிகுல் வந்து ரியாக்ஷன் பண்றப்போ ஒரு கார்போ கேட்டையானையோ ஃப்ரீ ரேடிக்கலையோ கொடுக்க கூடாது. ஏன்னா அது ஈஸியா மிச்சத்து கூட ரியாக்ட் ஆயிடும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பக்கத்துல இருக்க ஹைட்ரஜனை போய் இந்த குரூப்புக்கு ஷேர் பண்றேன். அப்ப என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜன் கிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, இந்த பாண்ட் பிரேக் ஆகி இது தன்னுடைய 2 எலக்ட்ரான்ஸையும் இந்த பாண்டுக்கு சப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அல்கீன்ஸ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது. நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். சோ இப்ப இங்க பாருங்களேன், ஹைட்ரேஷன் அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் இருக்கா. சோ அதனால நான் என்ன எழுதுறேன், ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் அது என்னது, கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையானுக்கு டைரக்ட்லி அக்கா ஸ்கிரீன் தர ஒரு நிமிஷம்டா. இப்போ தெரியுதாடா? கலைக்கோவன் அக்கிரன் இப்போ ஸ்கிரீன் தெரியுதா? இல்லக்கா. இப்பயும் தெரியலையா? சரி நான் மீட்டிங் ஒரு 2 மினிட்ஸ்ல ஜாயின் பண்றேன், நீங்க அப்படியே இருங்க. இப்போ வாய்ஸ் கிளியரா கேக்குதாடா? கலைக்கோவன் அக்கிரன் இப்போ கேக்குதா? பிரசன்டேஷன் தெரியுதா? விஷ்ணுஜா ஓகேடா. அப்போ ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ இங்க என்ன சொல்றேன், டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எனக்கு இந்த ஹைட்ரஜன் அட்டாக் ஆகும். அதுக்கப்புறமா OH லீவ் ஆகும். OH லீவ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆகும், எனக்கு கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகும். அதுல இருந்து இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணிடும், தன்னுடைய பாண்டை கொடுக்குது. இதுதான் மொத்த டீஹைட்ரேஷன் ஸ்டெப்புமே. இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கார்போ கேட்டையான் ஃபார்மேஷன் இருக்கும். தேர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் இந்த ரியாக்ஷன்ல நடக்குது. ஓகேவா? சோ அதனால இவங்க என்ன சொல்றாங்க, ரேட் ஆஃப் டீஹைட்ரேஷன் ரேட் எப்படி இருக்கு, எனக்கு கார்போகேட்டையானோட டிகிரிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு அப்படின்னு ஒண்ண எடுத்துட்டு வராங்க. இப்போ இங்க எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் கொஸ்டின் கொடுக்குறது எல்லாமே ட்ரை பண்ணுங்க.
ஸோ இப்போ இந்த 3 இதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எது வந்து ரேட் ஆஃப் டீஹைட்ரேஷனை எது ஈஸியா குடுக்கும் அப்படின்றத எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட். ஓகே, அதுக்கப்புறமா அந்த 3 டிகிரி 3 டிகிரிடா. இது பாரு, இதுல என்ன ஆல்கஹால்னு பாரு இத. கீழே எழுதியிருக்கேன்னு தெரியலக்கா. ஓகே, CH2 டபுள் பாண்ட் C, CH2OH. அந்த அல்லைலிக் அதுக்கப்புறம் 3 டிகிரி அலைலிக். ஸோ அப்போ அலைலிக் தானே, அதுக்கப்புறம் தான் 3 டிகிரி. ஓகேவா? ஓகேடா, சூப்பர். இப்போ இந்த ஆல்கஹால்ல எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சேட்ஸப் ரூல்னு ஒரு ரூல் பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ சேட்ஸப் ரூல்ல என்னது அப்படின்னா, இங்க பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும், இப்போ நான் வந்து என்ன பண்றேன், கான்சென்ட்ரேட்டட் H2SO4 எடுக்கிறேன்ட்டு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், இங்க இருந்து எனக்கு H+ வரும், கரெக்டா? ஸோ இப்போ இந்த H+ போய் என்ன ஆகும், இந்த OH டைரக்டா அட்டாக் பண்ணிரும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது வெளில போச்சுன்னா பாசிட்டிவ் ஹைட்ரஜன் கிடைக்கும். ஓகேவா? இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? விஷ்ணுஜா, ஷைடா, விஷ்ணுஜா இருக்காங்களா மீட்டிங்ல? இது வரைக்கும் புரிஞ்சதா? ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்களேன், இது வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு இங்கேருந்தும் ஹைட்ரஜன் வரலாம், இங்கேருந்தும் ஹைட்ரஜன் வரலாம். ரெண்டு ப்ராடக்ட்டுமே என்ன ஆகும் அப்படின்னா டீஹைட்ரேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் எனக்கு கிடைக்குது. ஆனா இதுல எது மேஜர் எது மைனர்னு நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் தனித்தனியா நான் வரைகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் போகி எனக்கு என்ன கிடைக்குது, CH2 டபுள் பாண்ட் CH CH2 CH3. ஓகேவா? இந்த கார்பன்ல இருந்து எனக்கு ஹைட்ரஜன் போகி எனக்கு இப்படி கிடைக்குது. அதே மாதிரி இப்ப இந்த கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் போனா என்ன ஆகும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அந்த கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் போச்சு அப்படின்னா இங்க என்ன ஆகும், எனக்கு டபுள் பாண்ட் கிடைக்கும் CH3. ஸோ இப்போ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகுது, ரெண்டு மாலிகுலுமே கிடைக்குது. இதுல எது மேஜர் எது மைனர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த C டபுள் பாண்ட் Cல இது நான் இதுலயே நடத்தியிருக்கேன். ஆல்கஹால் இது ஹைட்ரோ கார்பன்ல இந்த ரெண்டு டபுள் பாண்டட் கார்பனுக்கு பக்கத்துல இருக்க கார்பன்னா இதுவா, இது ரெண்டுத்துக்கும் எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்றத பாருங்க. இங்க 3 ஹைட்ரஜன், இங்க 3 ஹைட்ரஜன். ஓகேவா? அப்ப மொத்தமா எத்தனை, 6 ஆல்பா ஹைட்ரஜன். இப்ப அடுத்து பாருங்களேன், இப்ப அடுத்து இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். நம்ம மொதல் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோம்ல, இதுக்கு இதே மாதிரி நான் வரைகிறேன். இப்ப என்ன ஆகுது, C ஹைட்ரஜன், CH2 CH3. இந்த கார்பனுக்கு பக்கத்துல இந்த ஒரே கார்பன் தான். இந்த கார்பனுக்கு என்னது, வெறும் ரெண்டே ரெண்டு ஆல்பா ஹைட்ரஜன் தான், கரெக்டா? சோ அப்போ எனக்கு இங்க 6 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிற தொட்டு இதுதான் எனக்கு என்னது மேஜர், அந்த ப்ராடக்ட் வந்து மைனர். எப்படி ஆல்பா ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கிறது, ஒரு அல்கீன் இருக்கும், அந்த அல்கீனுக்கு பக்கத்துல இருக்க கார்பனுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸோ அதை பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரிதான் இங்கேயுமே இந்த கார்பனுக்கு பக்கத்துல வெறும் CH2 இருக்கு, நீங்க CH2க்கு பக்கத்துல எவ்வளவு கார்பன் இருக்கு அதை பார்க்க வேணாம். இந்த டபுள் பாண்டட் கார்பனுக்கு பக்கத்துல ஒரு கார்பன் இருக்கு, அதுக்கு 2 ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்றத பார்க்கணும். இப்போ புரியுதா அகிலன்? இது புரியுதா அகிலன், கலைக்கோவன்? புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. சோ புரிஞ்சுதுக்கா. இப்ப ஆல்பா ஹைட்ரஜன்னா யாரு, இன்னொரு தடவை சொல்லவா? ஆமாக்கா. சோ இப்ப இங்க பாருங்களேன், இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்,
பாசிட்டிவ் சார்ஜ் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு 2 பாசிபிள் ஸ்ட்ரக்சர் வரும். அதாவது இந்த ஹைட்ரஜன் போச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இந்த ஹைட்ரஜன் போச்சு, இந்த ஹைட்ரஜன் வந்து தன்னுடைய எலக்ட்ரான்ஸை கொடுத்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இது ரெண்டுல எது மேஜர் எது மைனர் அப்படின்னு கண்டுபிடிக்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு அல்கீன்ல ஒரு ஹைட்ரஜன் போட்டு CH3 ரெண்டுலையும் போட்டுருங்க. இப்போ இந்த கார்பன் கரெக்டா, இந்த கார்பனுக்கு பக்கத்துல இந்த கார்பன் இருக்கா, இதுக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 3. அதே மாதிரி இந்த கார்பனுக்கு பக்கத்துல இருக்க இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் 3. அப்ப மொத்தமா 6 ஆல்பா ஹைட்ரஜன். இப்போ இங்க பாருங்களேன், இந்த கார்பனுக்கு பக்கத்துல கார்பனே இல்ல. சோ அப்ப ஆல்பா ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பனுக்கு 0. இந்த கார்பனுக்கு பார்த்தா ஒரே ஒரு CH2 குரூப் CH2 CH3 இருக்கு. அதே மாதிரி இந்த கார்பனுக்கு பக்கத்துல அட்டாச் ஆயிருக்கிறது வெறும் CH2 தானே, பக்கத்துல இருக்கிறது CH2 தானே. சோ அதனால இங்க 2 ஆல்பா ஹைட்ரஜன். இப்ப புரியுதாடா? புரியுதுக்கா. ஓகே. சோ எப்படி ஆல்பா ஹைட்ரஜன் செக் பண்றது? in a double bonded alkene, in a double bonded carbon, number of hydrogens on a carbon, on a sp3 carbon, on a carbon sp3 that அது எங்க இருக்கணும் அப்படின்னா that is attached to this alkene, attached to double bonded alkene. இங்க பாருங்க, in a double bonded carbon the number of hydrogens on a carbon which is sp3, அத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் என்ன சொல்றாங்க, alpha hydrogens னு சொல்றாங்க. The number of hydrogens on a carbon which is attached to the double bonded alkene, that will be your what, உங்களுடைய alpha hydrogen. இப்ப புரியுதா உங்க எல்லாருக்கும்? ஓகேவா? இந்த டபுள் பாண்டட் அல்கீனுக்கு பக்கத்துல இருக்க கார்பன்ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு அததான் பார்க்கணும். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல்கஹாலுடைய ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை பார்க்க போறோம். 1 hour it will take. Yeah, just a minute. Lasya, bring me food in the box. I don't have. Ananya, what is there today? Hey, give there's that Shahi Tukura. Take for me. Who wants to shred it? Oh, please. I love you. Chappa. What? Ghee rice, chapati with lemon rice today, I guess. Half lemon rice and 1 chapati. Huh? Oh, okay. இது கொஞ்சம் ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆல்கஹால்ஸுடைய ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ அப்போ இங்க பாருங்களேன், ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்னா என்ன பண்றோம், நம்ம ஒரு ஆல்கஹால்ல ஆக்சிஜனை ஆட் பண்றோம், அதுதான் என்னது ஆக்சிடேஷன். ஸோ இப்போ எனக்கு ஆல்கஹால் என்னது அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கு. ஸோ இதுல நான் போய் எக்ஸ்ட்ரா ஆக்சிஜனை நான் ஆட் பண்ணேன்ட்டு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்போ, இந்த மாதிரி தானே கிடைக்கும். நான் இது ரேண்டமா சொல்றேன், நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்றேன். ஆல்கஹால்ல ஒரு ஆக்சிஜன் இருக்கு, நான் எக்ஸ்ட்ராவா ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்றேன், ஆக்சிடேஷன் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஆசிட் கிடைக்கலாம். ஓகேவா, ஆசிட் வந்து கிடைக்கலாம். ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்னு சொல்றாங்க. நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஐடியாக்காக இந்த ரியாக்ஷன் சொன்னது. நம்ம இதே மாதிரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடேஷன் வந்து அதுக்கப்புறம் நிறைய ரியேஜன்ஸ் கூட இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா RCH2OH. ஓகேவா, இது என்னது, ஒரு 1 டிகிரி ஆல்கஹால். ஓகேவா, சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா
இதுல உங்களுக்கு என்னது அப்படின்னா வந்து ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து தேவையில்ல. நீங்க 1 டிகிரி ஆல்கஹால் என்ன கொடுக்கும் அப்படின்றத மட்டும் பாத்துக்கிட்டா போதும். ஓகேவா? ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து தேவை கிடையாது. இது என்னது அப்படின்னா எனக்கு 1 டிகிரி ஆல்கஹால். ஸோ இந்த 1 டிகிரி ஆல்கஹால்ல நான் என்ன பண்றேன், ஆக்சிடேஷன் பண்றப்போ அதுக்கு 2 ரியேஜென்ட் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஒண்ணு என்ன அப்படின்னா K2Cr2O7. இது என்ன அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நீங்க என்ன படிச்சிருப்பீங்க D&F பிளாக்ல K2Cr2O7 வந்து ரொம்ப குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு படிச்சிருக்கீங்களா? அது மாதிரிதான் என்ன வரும் இங்கேயும். இது என்னது பொட்டாசியம் டைக்ரோமேட். கரெக்டா? அதுவும் சரி, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 அதை என்ன படிச்சிருப்பீங்க, குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு படிச்சிருப்பீங்க. இதை ரெண்டையும் நீங்க என்ன பண்றீங்க, ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ்க்கு ரியேஜென்ட்டா யூஸ் பண்றீங்க. ஓகேவா? ரியேஜென்ட் யூஸ் என்னது, நான் நான் வந்து நீட்டா எழுதுறதுக்காக அழைச்சேன். ஸோ நீங்க நோட்ல எழுதிருந்தீங்கன்னா அழைக்க வேணாம். ஸோ இப்போ ரியேஜென்ட்ஸ் என்னது, ஒண்ணு வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட், இன்னொன்னு என்னது அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்னது KMnO4. இன்னொன்னு என்னது அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட். டைக்ரோமேட் என்னது K2Cr2O7. ஓகேவா? ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் என்ன பண்றேன், ஒரே ஒரு பிரைமரி ஆல்கஹால எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த 1 டிகிரி ஆல்கஹால்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆல்கஹால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்குல்ல பொட்டாசியம் பெர்மாங்கனேட் டைக்ரோமேட், அதை ஆட் பண்றப்போ இந்த ரியேஜென்ட்டை நான் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். இது என்னது, எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? 1 டிகிரி ஆல்கஹால்ல இந்த ரியேஜென்ட் ஆட் பண்ணா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெக்கானிசம் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்க்கு தேவைப்படாது. ஏன்னா நிறைய ரியேஜென்ட்ஸ் தான் இதுல பாப்பீங்க. ஸோ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஆல்கஹால்ல இந்த ரியேஜென்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத வந்து ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடத்துல. ஏன்னா இதுல நிறைய ரியேஜென்ட்ஸ் ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ்ல. அடுத்து பாருங்க, இங்க RCH, இது வந்து செகண்டரி ஆல்கஹால். ஓகேவா? இந்த செகண்டரி ஆல்கஹால்லையும் இதே ரியேஜென்ட்டை நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கீட்டோன் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 1 டிகிரி ஆல்கஹால்ல இந்த ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட், 2 டிகிரி ஆல்கஹால்ல இதே ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆகுது, ஆக்சிடைஸ் ஆகி எனக்கு கீட்டோனா ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? சாரா நபிஷா, இது புரிஞ்சதா? சாரா நபிஷா, புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ என்ன பார்த்தோம் நம்ம முதல்ல ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ்ல நம்ம ரியேஜென்ட் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோ பொட்டாசியம் டைக்ரோமேட்டோ யூஸ் பண்ணோம். கரெக்டா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இதே ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ்க்கு இதே ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா காப்பர் டியூபை வந்து ரியேஜென்ட்டா யூஸ் பண்றேன். என்னக்கா காப்பர் டியூப்னு சொல்றீங்களே அப்படின்னா எனக்கு புரியல அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், ஒரு டியூப், அதாவது ஒரு காப்பரால மேட் பண்ண ஒரு டியூப்ல நம்ம என்ன பண்றோம், ஆல்கஹால்ஸை வந்து, இப்ப சப்போஸ் இதுதான் என்னோட டியூப்னு வச்சுக்கோங்களேன். இந்த டியூப் வந்து ஒரு ரொம்ப ஹை டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கும், அதாவது ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும். நம்மளுக்கு எப்படி நம்ம வாட்டரை பாயில் பண்ண எப்படி வாட்டர் வேப்பரா மாறுதோ, ஆக்சிடைஸ் ஆகுதோ, அதே மாதிரி இங்க என்ன நடக்குது அப்படின்னா நான் ஆல்கஹால்ல இந்த காப்பர் டியூப்ல போட்டு 500 டிகிரி சென்டிகிரேட் இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர்ல வச்சனாலும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்கஹால்ஸ் என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் ஆகுது. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இதுவா பார்க்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஆர் CH2OH. இது உங்களுக்கு என்னது? ஒரு பிரைமரி ஆல்கஹால். அதாவது என்னது? 1 டிகிரி ஆல்கஹால். இதுல காப்பர் டியூப் ஆட் பண்ணோம்னா, காப்பர் டியூப் நான் என்ன பண்றேன்? 573 கெல்வின் அந்த மாதிரி ஒரு அதிக டெம்பரேச்சர்ல வச்சு நான் இந்த ஆல்கஹால் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்? ஆக்சிடேஷன் ஆகி இந்த 1 டிகிரி ஆல்கஹால் எனக்கு என்ன ஆகுது? ஆல்டிஹைடா சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, நான் என்ன பண்றேன்? ஆர் CH OH R'. இதுலயும் என்னது அப்படின்னா காப்பர் டியூப ஹை டெம்பரேச்சர்ல வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? கீட்டோன் வந்து எனக்கு என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இதே வந்து டெரிஷரி ஆல்கஹால் எடுத்தோம்னா என்னக்கா ஆகும் அப்படின்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது? ஒண்ணுல ஒவ்வொரு ஹைட்ரஜன் இருக்கு பாருங்களேன். இங்க வந்து எனக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு ஹைட்ரஜனும் இருக்கு. பட் இதே நான் டெரிஷரி ஆல்கஹால் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஹைட்ரஜனே இருக்காது. ஓகேவா? சோ இப்ப டெரிஷரி ஆல்கஹால்ஸ்ல நான் எப்பவுமே ஆக்சிடேஷன் பண்றப்போ இங்க என்ன பண்றேன்? காப்பர் டியூப பாஸ் பண்றேன். எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சிடேஷன் நடக்காம எனக்கு அதுக்கு பதிலா என்ன ஆகிரும்? எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். எலிமினேஷன் ரியாக்ஷன் என்ன ஆகும்? இந்த OH குரூப் வந்து வெளியில போயிட்டு இங்க இருந்து ஹைட்ரஜன் கொடுக்கும்ல. அதாவது நான் இதை சொல்றேன். இங்க இருந்து ஹைட்ரஜன் வரும்ல, அதுதான் இங்கேயும் நடக்கும். ஓகேவா? அப்ப நான் என்ன ஃபார்ம் பண்றேன்? இங்க அல்கீன்ஸ ஃபார்ம் பண்றேன். சோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ்ல ரியேஜென்ட்ஸ் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 டிகிரி ஆல்கஹால்ல இருந்து கார்பாக்சிலிக் ஆசிட், அதே மாதிரி 2 டிகிரி ஆல்கஹால்ல இருந்து எனக்கு கீட்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நான் இங்கேயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெர்ஷியரி ஆல்கஹால் எடுக்கிறேன்ட்டு வைங்களேன். ஓகேவா? டெரிஷரி ஆல்கஹால் நான் இங்கேயே எடுத்தேன்னா எனக்கு என்னதான் ஃபார்ம் ஆகும்? அல்கீன் தான் எனக்கு கிடைக்கும். இப்போ நான் காப்பர் டியூப்ல போடுறப்போ எனக்கு என்ன ஆகுது? காப்பர் டியூபும் என்னதான் பண்ணுது? ஆக்சிடேஷன் பண்ணுது. பட் ரொம்ப பண்ணல. காப்பர் டியூப்ல நான் என்ன பண்றேன்? ஆல்கஹால்ல நிறைய டெம்பரேச்சர்ல வச்சு ஹீட் பண்றப்போ எனக்கு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. 2 டிகிரி ஆல்கஹால்ல ஹீட் பண்றப்போ கீட்டோன், அதே மாதிரி 3 டிகிரி ஆல்கஹால்ல ஹீட் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்குது? ஃபைனலா அல்கீன்ஸ் கிடைக்குது. ஓகேவா? கனகலட்சுமி, இது புரிஞ்சதா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. இப்போ நான் சொல்ற ரியேஜென்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா சேம் எஃபெக்ட தான் கொடுக்கும். அந்த ரியேஜென்ட் ஆட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இதே தான் கொடுக்கும். ஸோ இப்போ அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். அக்கா ஆ K2CR அது ரெண்டுமே யூஸ் பண்ணுமா இல்ல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணா போதுமாக்கா? இல்ல ரெண்டுமே இல்லடா. K2CR2O7 நீ தனியா யூஸ் பண்றேன்ட்டு வச்சுக்கோயேன். அப்ப வந்து உனக்கு 1 டிகிரி ஆல்கஹால் வந்து ஆசிடா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி KMnO4 தனியா யூஸ் பண்ணனாலும் அதே தான் நடக்கும். ரெண்டுமே ஒரே தான் யூஸ் பண்ணக்கூடாது. நான் அப்படி எழுதியிருக்கேனா என்ன? ஒண்ணா? இல்ல, இது தனி, இது தனி. ஓகேவா? அதனால தான் 1, 2 போட்டிருக்கேன். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ட தனியா யூஸ் பண்றேன். பொட்டாசியம் டைக்ரோமேட் தனியா யூஸ் பண்றேன். ஓகேவா? அதனால தான் நான் இங்க ரியேஜென்ட்னு போட்டிருக்கேன். ஓகேவாடா? ஓகேங்கா. ஓகே. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷல் ரியேஜென்ட்ஸா பார்க்க போறோம். இந்த ஸ்பெஷல் ரியேஜென்ட் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாமே என்ன பண்ணும்? ஆல்கஹால்ல 1 டிகிரி ஆல்கஹால் எடுத்தா எனக்கு ஆல்டிஹைடா மாத்தும், ஆக்சிடைஸ் பண்ணும். 2 டிகிரி ஆல்கஹால் எடுத்தா கீட்டோன் கொடுக்கும். இதே 3 டிகிரி ஆல்கஹால் எடுத்தா அல்கீன்ஸ் கொடுக்கும். இது இந்த நான் எழுத போற ரியேஜென்ட் எல்லாமே அதே வேலை தான் பண்ணும். நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரிடியம் குளோரோக்ரோமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிடியம் குளோரோக்ரோமேட். இதுக்கு பேர் என்னது அப்படின்னா PCC. ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுல என்ன ஆட் பண்றோம்? ஓகேவா? இது என்னது? குரோமியம் ட்ரைஆக்சைடு. குரோமியம் ட்ரைஆக்சைடு
அண்ட் ஹைட்ரஜன் குளோரைட். இதுல இத மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன், 1:1:2 இந்த ரேஷியோல எடுத்திருக்கேன். இந்த ரியேஜென்ட்டை நான் யூஸ் பண்ண, அதாவது இது எல்லாமே சேர்த்துதான் எனக்கு என்னது, பிரிடியம் குளோரோகுரோமேட். ஓகேவா? இதுல இந்த பிரிடின், இது வந்து பிரிடின், நீங்க ஜிஓசில பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னது அப்படின்னா குரோமியம் ட்ரை ஆக்சைடு. இது வந்து ஹைட்ரஜன் குளோரைட். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், 1:1:2 இந்த ரேஷியோல ஆட் பண்றப்போயும் எனக்கு என்ன ஆகும், 1 டிகிரி ஆல்கஹால் வந்து ஆல்டிஹைடா சேஞ்ச் ஆகும், 2 டிகிரி ஆல்கஹால் வந்து கீட்டோனா சேஞ்ச் ஆகும், டெரிஷியரி ஆல்கஹால் வந்து எனக்கு அல்கீன்ஸா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, அடுத்து என்ன அப்படின்னா ஜோன்ஸ் ரியேஜென்ட்னு ஒண்ணு யூஸ் பண்றோம். என்ன ரியேஜென்ட்? ஜோன்ஸ் ரியேஜென்ட். ஸோ இப்போ ஜோன்ஸ் ரியேஜென்ட்ல என்னது அப்படின்னா H2Cr2O4. ஓகேவா? அது என்ன அப்படின்னா ஆக்வஸ் அசிட்டோன்ல இருக்கு. அடுத்து என்னது, குரோமியம் ட்ரைஆக்சைடு. அது மட்டும் இப்ப தனியா, குரோமியம் ட்ரைஆக்சைடு வந்து பிரிடின் கூட இல்ல, தனியா இருக்கு. இதுதான் நான் என்ன பண்றேன், எழுதுறேன். H2Cr2O4 தான் என்னது, குரோமியம் ட்ரைஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் H2SO4. அசிட்டோனோட ஃபார்முலா இது. ஓகேவா? இதுதான் என்னது, ஜோன்ஸ் ரியேஜென்ட். ஸோ இப்போ இந்த ஜோன்ஸ் ரியேஜென்ட் வந்து அடுத்த வர சாப்டர் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியேஜென்ட். ஸோ இப்போ இந்த ரியேஜென்ட்டை வந்து நீங்க மறக்கவே கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஜோன்ஸ் ரியேஜென்ட்னா என்னது, குரோமியம் ட்ரைஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் H2SO4, பக்கத்துல அசிட்டோன் இருக்கும். ஓகேவா? அடுத்து என்னது அப்படின்னா காலின்ஸ் ரியேஜென்ட். காலின்ஸ் ரியேஜென்ட்ல என்னது, இதே மாதிரிதான் பிரிடின் ஒண்ணு. ஓகேவா? இந்த பிரிடின் கூட நீங்க என்ன பண்றீங்க, குரோமியம் ட்ரைஆக்சைடு அண்ட் Cl2. ஓகேவா? இது என்னது, மித்தலின் டைக்ளோரைட். ஸோ இப்போ இங்க என்ன பார்த்தோம், பிரிடியம் குளோரோகுரோமேட்லயும் இதேதான், பிரிடின், குரோமியம் ட்ரைஆக்சைடு, ஹைட்ரஜன் குளோரைட். இங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பிரிடின், குரோமியம் ட்ரைஆக்சைடு, அதுக்கு பதிலா டைக்ளோரைட், மித்தைல் டைக்ளோரைட் அதை ஆட் பண்றப்பையும் இதேதான் நடக்கும். ஸோ இப்போ இந்த 3 ரியேஜென்ட்டை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், 1 டிகிரி ஆல்கஹால் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆல்டிஹைடா சேஞ்ச் ஆகும். 2 டிகிரி ஆல்கஹால் வந்து எனக்கு கீட்டோனா சேஞ்ச் ஆகும். இதே டெரிஷியரி ஆல்கஹால் என்ன ஆகும், எனக்கு அல்கீனா சேஞ்ச் ஆகும். இந்த 3 ரியேஜென்ட்டையும் நீங்க ஆல்கஹால்ல, இந்த 3 ரியேஜென்ட்டை என்ன பண்றீங்க, தனித்தனியா ஆல்கஹால்ல ஆட் பண்ணீங்கன்னா இது எல்லாமே என்ன பண்ணிக்கும், சேமா தான் ரிசல்ட்டை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் என்னது, பீடியம் குளோரோகுரோமேட் PCC. அதுக்கப்புறமா ஜோன்ஸ் ரியேஜென்ட், அது என்னது, CrO3 இன் பிரசன்ஸ் ஆஃப் H2SO4. அதுக்கப்புறமா என்னது, காலின்ஸ் ரியேஜென்ட். இப்போ புரியுதா அகிலன், இது புரியுதா? மேனுவல் எழுதிருக்கீங்களா, H2Cr2? இதை காமிக்கணுமா இல்ல? இது நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா H2Cr2O4 தான் நான் இங்க பிரிச்சு எழுதியிருக்கேன். CrO3 in presence of H2SO4. அதாவது இங்க 2 மோல்ஸ்ல இருக்கும் அப்படின்ட்டு வச்சுக்கோ, 2 மோல்ஸ் அந்த மாதிரி. மோஸ்ட்லி ஜோன்ஸ் ரியேஜென்ட்னா இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும், CrO3 in presence of H2SO4. ஓகேவா? இது கூட தேவையில்லை, இதை எழுதிக்கோங்க. CrO3 குரோமியம் ட்ரைஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 ரியேஜென்ட்டை தனித்தனியா ஆட் பண்ணீங்கன்னாலும் இதே தான் நடக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஆல்டிஹைட்ல நான் கிரிக்னாட் ரியேஜென்ட் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஆல்கஹால் கிடைக்கும். இதே ஆல்கஹால்ல நான் என்ன பண்றேன், ஆக்சிடேஷன் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்குது, ஆல்டிஹைட் கிடைக்குது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் சொல்ல வர்றது வந்து
இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? எல்லா ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸுமே நம்ம என்ன பார்த்தோம்? ஆல்டிஹைட வச்சு தானே பார்த்தோம். சோ அப்ப நான் என்ன பண்றேன்? ஆல்டிஹைடு இதுதானே எனக்கு. இந்த ஆல்டிஹைட நான் ரெடியூஸ் பண்ணேன்னா எனக்கு ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். இதே ஆல்கஹால்ல நான் என்ன பண்றேன்? ஆக்சிடேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நான் இப்ப சொல்ல வர்றது. ஓகேவா? இந்த ஆல்டிஹைடுக்கு ஆல்கஹால் பண்றதுக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். ஆல்கஹால்ல இருந்து ஆல்டிஹைட் பண்றது தான் என்னது பார்த்தோம்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். ஓகேவா? இது புரிஞ்சுதா உங்க எல்லாருக்கும்? அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரியேஜென்ட்டையும் பார்க்கலாம். இன்னொரு ரியேஜென்ட் என்னது அப்படின்னா மேங்கனீஸ் டை ஆக்சைடு. அது என்ன பண்ணுது அப்படின்னா இதெல்லாம் ஜேஇல சில டைம்ஸ் கேட்பாங்க. சோ அதனால என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா தெரியும், லைக் மறந்துரும். பட் இந்த ரியேஜென்ட் நேம் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேங்கனீஸ் டை ஆக்சைடு. ஓகேவா? அது என்னது எனக்கு? MnO2. கரெக்டா? சோ இப்ப MnO2 என்ன பண்ணுது அப்படின்னா இது என்ன பண்ணும்? நார்மலா நான் என்கிட்ட இருக்கிற 1 டிகிரி ஆல்கஹாலையோ இல்ல செகண்டரி ஆல்கஹாலையோ ஆக்சிடைஸ் பண்ணாது. இது என்ன பண்ணுது? ஸ்பெஷலா இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஆக்சிடைசஸ் ஒன்லி எதைதான் பண்ணுது? பென்சைலிக் அண்ட் அலிலிக் ஆல்கஹால்ஸ். அதாவது என்னக்கா சொல்றீங்க அப்படின்னா நான் இங்க கொடுத்தது எல்லாமே என்னது? 1 டிகிரி ஆல்கஹாலா இருந்தா ஆல்டிஹைடா மாத்தும், 2 டிகிரி ஆல்கஹாலா இருந்தா கீட்டோனா மாத்தும், 3 டிகிரி ஆல்கஹாலா இருந்தா ஆல்கீனா மாத்தும்னு பார்த்தோமா? இந்த மெங்கனீஸ் டயோக்சைடு வந்து இப்ப நான் 1 டிகிரி ஆல்கஹால்ல இதே MnO2 ஆட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்காது. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்? இப்போ நான் பென்சைலிக் ஆல்கஹால் எடுத்திருக்கேன். இதுல நான் இதே மாதிரி மெங்கனீஸ் டை ஆக்சைடு ஆட் பண்றப்போ அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா இத ஆக்சிடைசஸ் பண்ணுது. அதாவது இது என்ன ஆல்கஹால் எனக்கு? இந்த கார்பன். ஓகேவா? இந்த கார்பன் வந்து 1 டிகிரி ஆல்கஹால். கரெக்டா? சோ அப்ப இது என்னது? 1 டிகிரி ஆல்கஹாலா? இத என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து பென்சைலிக் ஆல்கஹால். இந்த பென்சைலிக் ஆல்கஹால அது என்ன பண்ணுது? CHOவா மாத்துது, பென்சால்டிஹைடா மாத்துது. அதே மாதிரி நான் என்ன பண்றேன்? இது என்ன ஆல்கஹால்னா அலைலிக் ஆல்கஹால். கரெக்டா? சோ அப்ப இந்த அலைலிக் ஆல்கஹால்ஸ்ல நான் அதே மாதிரி MnO2 ஆட் பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த ஆல்கஹாலுக்கு பக்கத்துல ஒரே ஒரு கார்பன். சாரி, இந்த ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்க கார்பன் இது. இந்த கார்பன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு? ஒரே ஒரு கார்பன். அப்ப இதுவும் என்னது எனக்கு? 1 டிகிரி ஆல்கஹால். இதை என்னதான் பண்ணிரும்? ஆல்டிஹைடா மாத்திரும். ஓகேவா? இது புரியுதா? அகிலன் இது புரியுதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. இப்ப அடுத்து கொஞ்சம் ரியேஜென்ட்ஸ் இருக்கு. அதையும் பார்த்துட்டு நம்ம ரியேஜென்ட்ஸோடத முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆல்கஹால், ஃபினால் பார்த்தோம்ல. இப்ப ஃபினாலை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா நம்ம என்ன பார்க்கிறோம்? என்ப்ரோமோ சக்சனமைடுன்னு ஒரு ரியேஜென்ட் இருக்கு.
என்ன பண்றோம்? என்-புரோமோ சக்சினமைட். ஓகேவா? இதுல என்ன ஆகும் அப்படின்னா இதுல என்னன்னு பாருங்க. இதுல புரோமோன்னு இருக்கா? சோ இப்ப இந்த புரோமோ இந்த என்-புரோமோ சக்சனமைடும் என்ன பண்ணும் அப்படின்னா அலைலிக் பொசிஷன்ல தான் என்ன ஆகும்? அட்டாக் ஆகும். அலைலிக் பொசிஷன்ல தான் என்ன ஆகும்? அட்டாக் ஆகும். சோ இப்போ இதுல நான் என்ன பண்றேன்? இது NBS நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரியேஜன்ட் பாத்துக்கோங்க. இந்த என்-புரோமோ சக்சனமைட நான் என்ன எதோட ஆட் பண்றேன் அப்படின்னா H2O இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோன். வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோன் கூட நான் ஆட் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும்? இதுவும் என்ன பண்ணும்? அலிலிக் ஆல்கஹால தான் பண்ணும். 1 டிகிரி ஆல்கஹாலா இருக்கிற தொட்டு அது என்ன பண்ணிடும்? சாரி, ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? இதுதான் என்-புரோமோ சக்சனமைட். சரிக்கா, இந்த என்-புரோமோ சக்சனமைட நான் என்ன என்ன பண்றேன் அப்படின்னா இதே மாதிரி அலைலிக் பொசிஷன்ல ஆட் பண்ணது ஓகே. பட் எனக்கு H2O இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோன் இல்லாம நான் என்ன பண்றேன்? இதே என்-புரோமோ சக்சனமைட வேற இது கூட ஆட் பண்றேன். அதாவது பெராக்சைட் பிரசன்ஸ்ல நான் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த அலைலிக் பொசிஷன்ல ஆக்சிடேஷன் நடக்காம அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது என்ன அப்படின்னா இப்படி நடந்துரும். புரியுதா? இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த என்-புரோமோ சக்சனமைட்ல H2O இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோன், அதாவது அது என்ன பண்ணுது? ஸ்ட்ராங் அசிடிக் நேச்சரை கிரியேட் பண்ணுது. அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்ன ஆகுது? அலைலிக் பொசிஷன்ல எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. பட் இதே நான் என்ன பண்றேன்? இதுல Hmu அதாவது UV சன்லைட் அந்த மாதிரி ஆட் பண்றப்போ இல்ல பெராக்சைடு வச்சு ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த அலைலிக் பொசிஷன்ல ஹைட்ரஜன் வெளியாகி எனக்கு அதுக்கு பதிலா என்ன ஆகும்? பிராமின் ஆட் ஆகும். எதுக்குக்கா பிராமின் அப்படின்னா இதுக்கு பேரே என்னது? என்-புரோமோ சக்சனமைட். ஓகேவா? அதனால எனக்கு என்ன ஆகும்? பிராமின் வந்து இந்த பொசிஷன்ல ஆட் ஆகுது. கலைக்கோவலன் புரிஞ்சதா? புரிஞ்சதுக்கா. ஓகே. சோ இப்ப நம்ம என்னென்ன ரியேஜென்ட்லாம் பார்த்தோம்? ஷைடா ஷைடா அக்கா. என்னென்ன ரியேஜென்ட்லாம் பார்த்தோம்னு சொல்றியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆல்கஹால் ஆக்சிடேஷனுக்கு என்னென்ன ரியேஜென்ட்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஓகேக்கா. சொல்லு. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இல்லைன்னா ஓகே. பொட்டாசியம் டைக்ரோமேட். டைக்ரோமேட். ஓகே. அதுக்கப்புறம் காப்பர் டியூப் வச்சு பார்த்தோம். ஓகே. காப்பர் டியூப்ல என்ன ஆகும்? பொட்டாசியம் இதுல என்ன ஆகும்? பொட்டாசியம் இதுல வந்து 1 டிகிரி ஆல்கஹால் ஆசிட் ஆகும். 2 டிகிரி ஆல்கஹால் கீட்டோன் ஆகும். ஓகே. 3 டிகிரி ஆல்கஹால் ஆல்கீன் ஆகும். ஓகே. காப்பர் டியூப்ல 1 டிகிரி ஆல்கஹால் ஆல்டிஹைட் ஆகும். 2 டிகிரி ஆல்கஹால் கீட்டோன் ஆகும். 3 டிகிரி ஆல்கஹால் ஆல்கீன் ஆகும். ஓகே. சோ அகிலன் அக்கா அவ சொன்னது இல்லாம நீ வேற ஏதாவது 2 ரியேஜென்ட் யூஸ் பண்ணுன்னு சொன்னியா? சொல்றியா? சாரா நபிஷா சூப்பர். ஓகே. இப்ப நீ சொல்லு. நான் நோட்ஸ் எழுதுறேன்க்கா. ஏன்டா? நான் கிளாஸ் நீ முடிச்சுட்டு எழுதுறேன். ஞாபகம் வச்சத வச்சு சொல்லு. தெரியலக்கா, நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து நோட்ஸ் சரி. எழுதுறேன். ஓகே. விஷ்ணுஜா இருக்காளா மீட்டிங்ல? கனகலட்சுமி அக்கா. நீ சொல்றா இதுக்கப்புறம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத. பிசிசி வச்சு பார்த்தோம். ஓகே. பிசிசி ஃபுல் ஃபார்ம் என்ன? பெரிடீனியம் குளோரோக்ரோமேட். ஓகே. அதுல என்ன நடக்கும்?
ஒரு பெரிடின் ஒரு 1:2. பிரிடியம் குளோரோக்ரோமேட்ரா, ஓகே. அதுல வந்து 1 டிகிரி ஆல்கஹால் 2 டிகிரி ஆல்கஹால்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறேன். புரியுதா நான் கேக்குற கொஸ்டின்? ஆல்டிஹைடா மாறும் 1 டிகிரி. ஓகே. 1 டிகிரி ஆல்டிஹைடா மாறும். அதுக்கப்புறமா 2 டிகிரி ஆல்கஹால் வந்து கீட்டோனா மாறும். ஓகே. 3 டிகிரி ஆல்கீனா மாறும். ஓகே. அடுத்த ஜான்ஸ் ரிஏஜென்ட். ஜோன்ஸ் ரியேஜென்ட், ஓகேவா? ஓகே. அது என்ன பண்ணும்? அதுல வந்து Cr2O3 in presence of H2SO4 reagent யூஸ் பண்ணுவோம். ஓகே. அடுத்தது காலன்ஸ் ரிஏஜென்ட். ஓகேடா, ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபினால்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபினால்ஸ்ல நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபினால்ஸோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துருப்போம். அதாவது ரிசோசினால்னா என்னன்னு பார்த்துருப்போம், குயினால்னா என்ன, அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபினால்ஸோடைய கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு இந்த கிளாஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணிடணும், எரர் நோட்ஸ் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? கலைக்கோவன் முடிச்சியாடா? கலைக்கோவன் இல்லையா மீட்டிங்ல? ஓகே. மேக்ஸ் எரர் நோட்ஸ் முடிச்சிட்டியாடா? மேக்ஸ் ஒர்க் பண்ணணும். மேக்ஸ் இருக்கா? ஓகே ஓகே. ஓகே. அகிலன் நீ? மிஸ்டேக் மட்டும் தான் எழுதியிருக்கேன். சரி பரவாயில்ல, ஓகே தான். ஓகே. தப்பு அது மட்டும் எழுதுனா போதும். அட்டென்ட் பண்ணாத கொஸ்டின்ஸே எழுதுனியா? இல்லக்கா, மிஸ்டேக் மட்டும் தான் எழுதினேன். ஓகே. ஸோ இப்போ ஃபினால்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஃபினால்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபினால்னா என்னது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பென்சீன் இங்க இருக்கா? ஸோ இப்போ இந்த ஒரு பென்சீன்ல OH குரூப் வந்து பென்சீனுக்கு டைரக்டா அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஃபினால்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபினால நம்ம என்ன பார்த்தோம், கெட்டகால்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். கெட்டகால்னா எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, நான் எழுதுறேன். OH வந்து எனக்கு இது ஆர்த்தோ பொசிஷன்ல, ஃபினாலுக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கிற OH ஒன்று. அதுக்கப்புறமா இதே மாதிரி ஃபினாலுக்கு மெட்டா பொசிஷன்ல இருக்கிற ஒன்று. அதே மாதிரி ஃபினாலுக்கு பேரா பொசிஷன்ல இருக்கிற OH ஒன்று. ஓகேவா? இந்த மாதிரி பார்த்துட்டோம். கரெக்டா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம், ஃபினால்ஸோடைய ப்ரிப்பரேஷன் பார்க்க போறோம். அதுல என்ன ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வர்றதே என்னது, டவுஸ் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த டவுஸ் ப்ராசஸ அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹாலோ அரீன்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்களா? ஹாலோ அல்கேன்ஸ்ல பேரே என்னன்னா ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ். ஓகேவா? ஹாலோ அரீன்ஸ்னா என்னது, ஒரு ஒரு பென்சீன் ரிங்ல குளோரின் ஹாலைட்ஸ் அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஹாலோ அரீன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஹாலோ அரீன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபினால ப்ரிப்பேர் பண்றோம். அதை எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹாலோ அல்கேன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஃபினால ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மெக்கானிசம் போகலாம். ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது என்னுடைய ஹாலோ அல்கீன். ஓகேவா? ஹாலோ அரீன், சாரி ஹாலோ அல்கேன்ட்டேன். இது என்னுடைய ஹாலோ அரீன், அதாவது பென்சீன் குளோரைட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பென்சீன் குளோரைட்ல நான் என்ன ஆட் பண்றேன், NaOH ஆட் பண்றேன். NaOH 623 கெல்வின் இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர்ல என்ன ஆட் பண்றேன், NaOH இந்த பென்சீன் குளோரைடுக்கு நான் ஆட் பண்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த ஹை குளோரைட் வந்து இந்த குரூப்பை விட்டு வெளியில போயிடும். இந்த குரூப்பை விட்டு வெளியில போகி இந்த H+ இந்த Cl சேர்ந்துரும். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆகும், O- Na plus HCl. ஓகேவா? இதை என்ன நான் பண்றேன் அப்படின்னா அசிடிஃபிகேஷன் பண்றேன். என்ன அசிடிஃபிகேஷன்னா நான் H+ ஆட் பண்றேன். அப்படி பண்றப்போ எனக்கு என்ன ஆகும், சாரி, அப்படி பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்,
ஃபினால் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்றேன்? NaOH 623 கெல்வின்ல 300 டிகிரி 300 டிகிரி சென்டிகிரேட்ல யூஸ் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். அதுல அசிடிஃபிகேஷன் ஆட் பண்றப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபினால் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நடக்கும். இது புரியுதா உங்க எல்லாருக்கும்? அகிலன் புரியுதா? சாரா நபிஷா? புரியுதுங்கக்கா. ஓகே. சாரா நபிஷா உனக்கு? ஒன்னொருக்கா சொல்லித்தாங்கக்கா. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஹாலோ அரீன்ஸ் இருக்கு. அதாவது பென்சீன்ல குளோரைட் அட்டாச் ஆயிருக்கு. அதுல நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா ஒரு பேஸ் ஆட் பண்றேன். இதை வந்து இவ்வளோ டெம்பரேச்சர்லயும் இவ்வளோ டெம்பரேச்சர்ல நான் ஆட் பண்றேன். ஓகேவா? சாரி, இவ்வளோ டெம்பரேச்சர் 623 கெல்வின் டெம்பரேச்சர் அண்ட் இங்க என்னது அப்படின்னா 300 ATM ப்ரெஷர், அதாவது 300 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர், இவ்வளோ ப்ரெஷர்ல நான் ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்படி ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு என்ன பண்ணுது? சோடியம் ஃபினாக்சைடு அதை வந்து ஃபார்ம் பண்ணுது. சோடியம் ஃபினாக்சைடு. அதுல நான் என்ன ஆட் பண்றேன்? HCl ஆட் பண்றேன். அதாவது அசிடிஃபிகேஷன் H+ ஆட் பண்றப்போ எனக்கு ஃபினாலா மாறுது. இப்போ புரியுதாடா? புரியுதுக்கா. சாரி, இங்க HCl வந்து வெளியில போயிடுது. நான் என்ன ஆட் பண்றேன்? எக்ஸ்ட்ராவா ஒரு ஆசிட்ல இருந்து H+ கொடுக்கறப்போ எனக்கு இங்க O- இந்த H+ சேர்ந்து OH ஃபார்ம் ஆகுது. இப்போ மெக்கானிசம் பார்க்கலாம். இது வந்து எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு சும்மா ஒரு ஓவர்வியூ. அகில கலைக்கோவன், கனகலட்சுமி, அக்கா இது புரியுதாடா? புரிஞ்சிச்சுக்கா. இப்போ இங்க பாருங்க எப்படி நடக்குது அப்படின்றத சொல்றேன். இது வந்து குளோரின், கரெக்டா? ஹாலோ அரீன். இந்த ஹாலோ அரீன்ல நான் என்ன ஆட் பண்றேன்? பேஸ் ஆட் பண்றேன். OH-, அதாவது NaOHல இருந்து இருக்கிற OH-. ஸோ இப்போ இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், கரெக்டா? இந்த OH- என்னது? எனக்கு ஒரு பேஸ். அது என்ன பண்ணிரும்? இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிரும். நம்மளுக்கு எப்பவுமே ரியாக்ஷன்ல பார்த்துருப்போம்ல, ஆல்கஹாலிக் KOH என்ன பண்ணுமோ அதே தான் இதுலவும் அதுல பண்ணுது. ஸோ அது பண்ணி என்ன பண்ணிரும் அப்படின்னா இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜை ஃபார்ம் பண்ணிடும். எனக்கு இங்க குளோரின் இருக்கு. இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வெயிட் பண்ணுங்க, நான் இப்படி எழுதுறேன், ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் என்னது? பென்சீன், அதுக்கப்புறமா குளோரின், பிளஸ் OH-. நான் சொன்ன மாதிரி தான் இங்க இருக்க ஹைட்ரஜனை இது எடுத்துட்டு போயிடும். அப்ப எனக்கு என்ன ஆகும்? நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுமா இந்த இடத்துல? ஏன்னா இங்க இருந்தாலும் எனக்கு ஹைட்ரஜன் எடுத்துட்டு போகுது, அதனால எனக்கு இங்க நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது. இங்க எனக்கு இந்த மாதிரி பாண்ட். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது? தன்னுடைய பாண்டை வந்து ஐயோ தன்னுடைய பாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க வந்து தன்னோட நெகட்டிவ் சார்ஜ் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கிற தொட்டு இங்க பாண்டா போகுது. குளோரின் வந்து வெளியில போயிடுது. ஓகேவா? சோ இப்ப அடுத்து என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது? எனக்கு கிடைக்குது. ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா பென்சைன்னு சொல்லுவாங்க. அப்போ டவுஸ் ப்ராசஸ்ல எனக்கு இன்டர்மீடியேட்டா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? பென்சைன் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? OH- வந்து ஆல்பா ஹைட்ரஜன், அதாவது இந்த குளோரினுக்கு பக்கத்துல இருக்க ஹைட்ரஜனை எடுத்துட்டு போயிடுது. அதனால எனக்கு இங்க நெகட்டிவ் சார்ஜ், அது வந்து பாண்டா ஃபார்ம் ஆகுது. எனக்கு அதனால இந்த குளோரின் வந்து குரூப்பை விட்டு வெளியில போயிடுது. இப்போ இந்த பென்சைன் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள். என்னது இது? ரொம்ப ரொம்ப
அன்ஸ்டேபிள். ஸோ இப்போ இது அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், நான் OH மைனஸ அகைன் இன்னொரு மோல்ஸ் ஆஃப் OH மைனஸ், அதாவது இன்னொரு மோல் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடை நான் ஆட் பண்றேன். இன்னொரு மோல் ஆஃப் OH மைனஸ். ஸோ இப்போ இந்த OH மைனஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ அதுகிட்ட அப்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை, கரெக்டா? ஸோ அதனால இது என்ன பண்ணிடுது, இந்த இடத்துக்கு போய் இங்க அட்டாக் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல தானே எனக்கு அன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த பாண்ட் என்ன ஆகுது, இப்படி ஷிஃப்ட் ஆகுது. H மைனஸ், ஓகேவா? இப்படி இருக்கு. இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்கு வந்து OH, ஓகேவா? அது என்னது, இது ஃபினால். ஸோ ஃபினால்ல வந்து இது வந்து ஸ்டேபிளா ஆகணும் அப்படின்றதுக்காக, பென்சீனே ஆக்சுவலி என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதோட அது அன்ஸ்டேபிளா இருக்கு. ஸோ அதனால இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா, தாங்கிட்டே இருந்து இருக்கிற எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணிரும், இந்த ஓக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த பாண்டுக்கு என்ன பண்ணிரும் அப்படின்னா H பிளஸா போகி இங்க அட்டாக் ஆயிரும். நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த OH இருக்கா, அது என்ன பண்ணிரும், இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு இது O மைனஸ் அண்ட் H பிளஸா போகுமா, இந்த H பிளஸ் போகி இங்க இருக்க நெகட்டிவ் சார்ஜை என்ன பண்ணிடுது அப்படின்னா இது பண்ணிடுது, ஸ்டேபிளைஸ் பண்ணிடுது. ஓகேவா? சோ அப்ப எனக்கு என்ன ஆகுது, O மைனஸா இருக்கு. O மைனஸா இருக்கு. சோ இப்போ எனக்கு ஆல்ரெடி இது Na அண்ட் OH மைனஸா, இப்போ நான் என்ன ஆட் பண்றேன், Na பிளஸ் ஆட் பண்றேன். அது என்ன ஆகுது, அகைன் இங்க O மைனஸ் அண்ட் Na பிளஸா போகுது. இது சோடியம் பினாக்சைடு. இதுல நான் என்ன ஆட் பண்றேன், H பிளஸ் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும், ஃபினால் என்ன ஆகும், எனக்கு கிடைக்குது. இதுல H பிளஸ் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது, அதாவது H பிளஸ்னா நான் என்ன ஆட் பண்றேன், டைல்யூட் HCl ஆசிட் ஆட் பண்றப்போ எனக்கு OHும் NaClயும் வெளியில வந்துருது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாலோ அரீன்ஸ் எடுத்திருக்கீங்க. அந்த ஹாலோ அரீன்ல பேஸ் ஆட் பண்றப்போ ஹைட்ரஜன் அந்த பேஸ் எடுத்துட்டு இங்க நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்ணிடுது. ஸோ அதனால பாண்ட் ஷிஃப்ட் ஆகி குளோரின் வந்து இந்த குரூப்பை விட்டு வெளியில போயிடுது. ஆல்ரெடி இங்க எண்ணெய் இருக்கும்ல, அதுவும் இந்த குளோரினும் சேர்ந்து NaClஆ வெளியில போயிடுது. அதுக்கப்புறமா இந்த நெகட்டிவ் சார்ஜ் போகி பென்சைனா ஃபார்ம் ஆகுது. அது ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள். ஸோ அதனால நான் என்ன ஆட் பண்றேன், இன்னொரு மோல் ஆஃப் NaOH வந்து நான் எடுக்கிறேன். அதை பண்றப்ப என்ன ஆகுது, இந்த பாண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்டெபிலிட்டி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி இங்க போய் இந்த OH மைனஸ் போய் அட்டாச் ஆயிக்குது. அதுக்கப்புறமா இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி எனக்கு இங்க நெகட்டிவ் சார்ஜ் வருது. ஓகேவா? இப்போ இது என்ன சொல்லும் அப்படின்னா, நான் இந்த H பிளஸ் வந்து நான் இந்த நெகட்டிவ் சார்ஜை ஸ்டெபிலைஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்ட் பிரேக் ஆகி இது O மைனஸும் H பிளஸா பிரியும். H பிளஸ் போகி இங்கேயும் O மைனஸ் போகி இங்கேயும் இருக்கும். இப்போ நான் Na பிளஸ் ஆட் பண்றப்போ சோடியம் பினாக்சைடு எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த சோடியம் பினாக்சைட்ல நான் டைல்யூட் HCl ஹைட்ரோகுளோரைடுக்காக H பிளஸ் ஆட் பண்றப்போ NaCl அதாவது Na பிளஸும் Cl மைனஸும் சேர்ந்து NaCl அண்ட் இந்த H பிளஸ் போகி O மைனஸ்ல அட்டாக் ஆகி எனக்கு ஃபினாலை கொடுக்குது. கனகலட்சுமி, அக்கா. இது புரிஞ்சதா இந்த ப்ராசஸ்? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. அகிலன், உனக்கு? அகிலன், அக்கா அந்த ரெண்டாவது ஸ்டெப்ல இருந்து இன்னொரு சொல்லுங்கக்கா. எதுல ரெண்டாவது ஸ்டெப், பென்சைன்ல இருந்தா? சோடியம் அப்படி போட்டு மேலே எழுதிருக்கீங்க. இந்த சோடியம் பினாக்சைடுன்னு போட்டிருக்கேனே அதுவா? ஆமாங்கக்கா. ஓகே. இங்க பாரு, இது வந்து சோடியம் பினாக்சைடுனா O மைனஸ் Na பிளஸ், கரெக்டா?
ஸோ இப்போ இந்த O மைனஸ் Na+ல நான் என்ன ஆட் பண்றேன்? டைல்யூட் HCl ஆசிட் ஆட் பண்றப்போ ஆசிட் என்ன ஆகும்? H+ அண்ட் Cl- பிரியுமா? கரெக்டா? இந்த H+ போகி இந்த O- கூடயும் இந்த Na+ போகி இந்த Cl- கூட அட்டாச் ஆகி இங்க பாரு NaClஐயும் OHஐயும் ஆட் பண்றாங்க, ஃபார்ம் பண்றாங்க. இப்போ புரியுதாடா? புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. கலைக்கோவன், விஷ்ணுஜா உங்க இருக்கு? சாரா நபிஷா புரிஞ்சதா? சாரா நபிஷா புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. கலைக்கோவன் கலைக்கோவன் ஷைடா புரிஞ்சதுக்கா. ஓகே. விஷ்ணுஜா உனக்குடா? புரிஞ்சதுக்கா. ஓகே. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? நம்ம பார்த்த ரியேஜென்ட்ஸ்லாம் ஒரு ஷீட்ல எழுதி வச்சு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமே வரக்கூடிய சாப்டர்ஸ்ல ரியேஜென்ட்ஸ் வந்து நிறைய வரும். ஒவ்வொரு ரியேஜென்ட்டும் ஒன்னொன்னு பண்ணும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்க அந்த ரியேஜென்ட்டை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ எல்லாருக்கும் பாய். டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுட்டு லீவ் பண்ணிக்கலாம். அக்கா சொல்லுடா. அக்கா இந்த ரியாக்ஷன் சிம்பிளா எப்படிங்கக்கா பண்றது? சிம்பிளா தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீ வந்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோ சிம்பிளா இருக்கிறதுக்கு. அதாவது NaOH வந்து 623 கெல்வின் 300 ATMல இருக்கிறப்போ இந்த HCl என்ன ஆகிடும்? 2 பேரும் சேர்ந்து HCl வெளியில வந்துருவாங்க. Na+ம் O- Na+ வந்து இங்க அட்டாச் ஆயிரும். இது வரைக்கும் புரியுதா? புரியுதுங்கக்கா. அதுக்கப்புறமா இதுல நீ அசிடிஃபிகேஷன், அதாவது நம்ம இங்க பார்த்தோம் டைல்யூட் HCl ஆட் பண்றோம் அப்படின்ட்டு. அதை ஆட் ஆமாங்கக்கா. பண்றப்போ H+ OHம் NaClயும் வெளியில வந்துடும். ஸோ இதை வந்து நான் இதுக்காக தான் நான் இதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஜேஇல என்ன கேட்பாங்க அப்படின்னா டவுஸ் ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ் பேரு. இங்க பத்தியா இதுல எந்த இன்டர்மீடியட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஜேஇல கேட்டாங்க அப்படின்னா பென்சைன்னு எழுத தெரியணும். ஓகேவா? அதனால நான் இப்போ மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? ஓகேங்கக்கா. ஓகேடா. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்கக்கா. ஓகேடா. கலைக்கோவன், நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க. உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா. ஓகேடா. சரி, ஓகே. விஷ்ணுஜா அக்கா டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் இருக்கா சொல்லுங்க. என்னடா? டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகே. ஸோ இப்போ டீஹைட்ரேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் என்ன அப்படின்னா நான் பிஎம் செஷன்ல சொல்லவாடா? எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஓகேக்கா. பிஎம் 9:40 10:45 இல்ல 10:30க்கு வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம்.